Good afternoon. Today Vigneshwaran from first AIDS going to take a seminar in matrix. He will continue now. Please. Inverse matrix பத்தி பார்க்க போறோம். Inverse matrix ஓட ஃபார்முலா A inverse equal to 1 divided by determinant of A into adjoint of A. இது வந்து ஃபார்முலா. சோ வந்து நம்ம determinant of A வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும், adjoint f வந்து தெரியும். நம்ம வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டாக்கா இன்வெர்ஸ் வந்துரும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். 2x2 So first நம்ம வந்து இந்த determinant of A கண்டுபிடிச்சலாம். Determinant of A determinant வந்து இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். So 2 into 7 minus 9 into 1 14 minus 9 is 5. So determinant of A வந்து 5. Next வந்து நம்ம adjoint of A கண்டுபிடிக்கிறோம். Adj வந்து 2x2 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இத வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி சைன் மாத்துறோம். So வந்து 7 2 minus 9 minus 1. So இது adjoint of A. இப்போ நம்ம A இன்வெர்ஸ் எடுக்கலாம். A இன்வெர்ஸ் வந்து 1 divided by 5 into 7 இது நம்ம இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்தோம். சேம் இதே பத் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணலாம்? சேம் அதே தான் 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். adjoint f மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம adj வந்து நிறைய மெத்தட்ஸ் போடுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து அந்த நம்பர் எடுத்துப்போம். அதுலேருந்து அப்படியே கீழ் வரிசையில் எழுதிடுவோம். 1 இந்த ஆர்டர் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு கீழே அப்புறம் திருப்பி வந்து சென்டருக்கே வந்துடும். அப்புறம் செகண்ட் ரோ இந்த ஃபஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ இது தேர்ட் ரோ இப்படி எடுத்துப்பேன். ஸோ வந்து நம்ம செகண்ட் ரோ எடுத்தோம் அப்படின்னாக்கா -1 2 0 -1 2. ஸோ வந்து தேர்ட் ரோ இங்கேருந்து எடுத்துப்பேன் 0 4 1 0. அப்புறம் திரும்பி வந்து இது வந்து ஃபோர்த் ரோ இதே திரும்பி எழுதிக்கிறோம். நம்ம வந்து -d 1 நம்ம இந்த மெத்தட் போடும்போது நம்ம adjoint of A கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்க தேவையில்ல. ஸோ சேம் அது இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு மைனஸ் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இது பண்ணால் இதான் ஆன்சர்ஸ் வரும் நிறைய. ஸோ adjoint f கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கும் போது 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம இக்னோர் பண்ணி மிச்சம் இருக்க அந்த மேட்ரிக்ஸ் வச்சு எடுக்கணும். ஸோ 1 2 இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ
ஸோ நமக்கு டிட்டர்மினன்ட் A வந்து 2 வருது. இதை வச்சு நம்ம A ப்ளஸ் A இன்வெர்ஸ் வந்து நம்ம 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கும் பார்த்துட்டோம். அப்புறம் 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கும் பார்த்துட்டோம்.